ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றவர்களே. நம்முடைய நிகழ்ச்சியை விருதுகள் நிகழ்ச்சியை இப்பொழுதுதான் பார்க்க தொடங்கி இருக்கீங்களா? வாங்க இப்ப யாரு ஒரு அங்கத்துக்கு சென்று விடுவோம். இன்றைய அங்கத்துல இருந்து ஸ்ரீலங்கால இருந்து ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் வந்திருக்காங்க. இவங்க ஸ்ரீலங்கால செயல்பட்டு வரும் வீர கேசரி அப்படின்ற ஒரு தினசரியா ஒரு பத்திரிகையில இருந்து வந்திருக்காங்க. அந்த பத்திரிகையின் கிழக்காசிய நாடுகளுக்கான செய்தி தொகுப்பாளரா கடந்த சில வருடங்களா இருக்காங்க. 75 ஆண்டுகள் அல்லது 77 ஆண்டு கால பழமை வாய்ந்த அந்த பத்திரிகையில இருந்து வந்திருக்க இவங்க கிட்ட என்ன பேச போறோம்? நிறைய பேச போறோம். அவங்க தான் திருமதி வாசுகி அவர்கள். அவரை சந்திப்போம். வணக்கம் மேடம். வணக்கம், அனைவருக்கும் என்னது வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அது மலேசியால ரொம்ப உற்சாகத்துடன் இருக்கிறோம். ஆமா, 3வது வாட்டி இது மலேசியாவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதற்கு முன்பாக நம்ம இன்னும் விரிவாக நீங்க உங்களுடைய வருகையை பத்தி பேசுறதுக்கு முன்னால உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நான் இந்த பத்திரிகை உலகிற்கு ஒரு எழுத்தாளராகத்தான் அறிமுகமானேன். என்னை பத்திரிகைகளுக்கு அறிமுகப்படுத்தது திரு துரைராஜ் அவர்கள். முன்னாள் மலேசிய எழுத்தாளர் சங்க தலைவராக இருந்தார். முதல் என்னோட எழுத்துல செய்திகள் மற்றும் கதைகள், கட்டுரை, கவிதைகள் இதெல்லாம் எழுதி வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு இன்டர்நேஷனல் அட்வர்டைசிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, கனடா மற்ற நாடுகளுக்கான எல்லா மீடியாக்களுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அனுப்புறது இந்த துறையில இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு வீரகேசரியில் வாய்ப்பு கிடைத்தது. அதுல எங்களோட எம்டி மிஸ்டர் குமார் நடேசன் அவர்கள் என் மீது இருந்த அதிக நம்பிக்கையால் ஒரு நம்பிக்கையோட ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப நீங்க அந்த வீர கேசரின்னு சொல்லும் பொழுது அந்த தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா ஆமா, வீர கேசரின்னா கேசரிங்கிறது சிங்கம், வீரமான கேசரி, அதாவது சிங்கம் போல கம்பீரமா நடைபோட்டு கூட சொல்லுவாங்க. ஆமா ஆமா, தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. அதாவது இனிப்பான ஒரு பலகாரம். ஆமா, எங்க பத்திரிகையும் பலகாரத்தை போல் இனிப்பான விஷயங்களும் இருக்கு. கசப்பும் இருக்கு, காரமும் இருக்கும். வீரமான ஒரு சிங்கத்தை போல் விருநடையும் போட்டுக் கொண்டே இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு என்டர்டைன்மெண்டா இனிப்பான செய்திகளையும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு தலைப்பா இருக்கு. ஆக இந்த வீர கேசரி என்ற பத்திரிகையில நீங்க என்னென்ன மாதிரி செய்திகள்லாம் சேகரிக்கிறீங்க, எந்த மாதிரி எழுதுறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இப்ப வீர கேசரிக்கு இந்தியால ஒரு பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச் இன்சார்ஜாவும் இருக்கு. அதுல இந்தியாவில இருந்து நிறைய செய்திகள், தமிழ்நாட்டு செய்திகள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். மற்ற தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான அரசியல் தலைவர்கள், முக்கியமான பல கலைத்துறை சேர்ந்த கலைஞர்கள், அவங்க பேட்டியெல்லாம் போடுறோம். மற்ற சிறப்பான கட்டுரைகள், இது எல்லாமே இங்க டிசைன் பண்ணி பேஜஸ் எல்லாமே அனுப்பிட்டு இருக்கோம். இது வீரகேசரிக்கு 75 ஆண்டு காலம் இல்லையா? ஆமா. இது வரைக்கும் முக்கியமான மைல்கல்கள் வீரகேசரி சந்திச்ச ஒரு முக்கியமான சம்பவங்கள் எது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும் சொல்ல முடியுங்களா? அதாவது வீரகேசரியில நிறைய தடைக்கற்களை தாண்டிதான் இது ஒரு சிறப்பான ஒரு பத்திரிகையாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது முக்கியமாக எங்களோட மேனேஜ்மெண்ட் அதை சிறப்பாக நிர்வாகம் பண்றாங்க. அட் சேம் டைம் எங்களுக்கு இப்ப தற்போது எம்டி மிஸ்டர் குமார் நடேசன் அவர்கள், எங்களோட எடிட்டர்ஸ் மிஸ்டர் தேவராஜ், பிரபாகரன், அப்புறம் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் மிஸ்டர் செந்தில்நாதன், அப்புறம் சர்க்குலேஷன் மேனேஜர் அலெக்ஸ், இவங்க எல்லாம் ஒரு திறமையான ஒரு டீம் இருக்காங்க. அவங்க இப்ப வெற்றிகரமாக அதை நடத்தி கொண்டு வர்றாங்க. சரி மேடம், நீங்க மலேசியாவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம், அதாவது சொல்லுங்க. ஓகே, மலேசியாவுக்கு நான் ஒரு வேர்ல்ட் தமிழ் கல்ச்சரல் கான்பரன்ஸ் நடந்தது. அதற்கு வீரகேசரி சார்பாக கலந்து கொண்டேன். அதே சமயத்துல நாங்க எங்க வீரகேசரியில எங்களோட 75 ஆண்டு கால சாதனைகளை ஒரு சிறப்பா கொண்டாடுறோம். அதனால ஒவ்வொரு நாட்டிலையும் வீரகேசரிக்கும் அந்த நாட்டுக்கு உள்ள தொடர்புகளை பத்தி, சிறப்பு அம்சங்களை பற்றி ஒரு ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியால பண்ணோம், இப்ப மலேசியால பண்றோம். முக்கியமா மலேசியால ஏன் இந்த வருஷம் பண்றோம்னா டூரிசம் இயர். அதனால ஏற்கனவே மலேசியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நிறைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கு. அதை வெளிப்படுத்தும் வரையில் மற்ற மலேசியாவை ஒரு ப்ரொமோட் பண்ற வகையில இந்த ஸ்பெஷல் இஷ்யூ பண்ணிட்டு, அதுக்கான செய்திகளையும் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, முக்கியமான இன்டர்வியூஸ். எந்த மாதிரியான செய்திகளை நீங்க மலேசியால இருந்து எதிர்பார்க்கறீங்க? மலேசியால எங்களுக்கு இங்க ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் குடியேறி இருக்காங்க. நிறைய அமைப்புகளும் இருக்கு. அதனால அவங்கள பத்திய விஷயங்கள், எந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் இங்க இருக்கு, எந்த மாதிரி முன்னணி இதுல இருக்காங்க. முக்கியமா இங்க ட்வின் டவரை கட்டினவரே இங்க பேசிக்கலி ஒரு ஸ்ரீலங்கன் மிஸ்டர் அனந்த கிருஷ்ணா அவர்கள். அந்த மாதிரி நிறைய பேர் இங்க பெரிய சாதனையாளர்களாகவும் நல்ல முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறாங்க. அதனால அதையும் வெளிப்படுத்துறோம். அட் த சேம் டைம் இங்க இருக்கிற என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு, மக்கள் ஒரு டூரிஸ்டா வர்றதுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு. அட் த சேம் டைம் ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் எஜுகேஷனுக்காக இங்க வர்றாங்க.
நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து இங்க சிறப்பா இருக்கு. அதுக்காகவும் அதை பத்தியும் நாங்க நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கிறோம். பார்க்க வேண்டிய விஷயங்கள், அங்க முக்கிய பொறுக்க வைக்கிற முக்கியமான அமைச்சர், தமிழக அமைச்சர்கள் அவரும் இருக்கும். மற்ற கலைஞர்கள் நிறைய டான்ஸ், இங்க வந்து தமிழ் கலைகள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அதை பத்தி நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பத்தி எடுக்கிறோம். அந்த கலைஞர்கள் பேட்டியும் எடுக்கிறோம். சரி, இந்த வீரகேசரி பத்திரிகை 75 வருடமா இருக்குன்னு சொல்றீங்க. அதே சமயத்துல இது எந்தெந்த நாடுகளுக்கு போகுது? அதோட அதாவது இப்போ இலங்கையில வந்து இலங்கையில அந்த நாடு முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. முக்கியமா 7 பிரான்ச் வரை எல்லா இடங்களையும், யாழ்ப்பாணம் முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் எங்க பத்திரிகை பிரான்ச் இருக்கு. அட் சேம் டைம் கனடாக்கு போகுது. பிசிக்கல் பேப்பர் கனடாக்கு, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இலங்கை தமிழர்கள் உலகத்துல எல்லா இடங்களிலும் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் சென்றடைய வகையில இந்த பத்திரிகை எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இ பேப்பர் இருக்கு. இ பேப்பர் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3,25,000 இன்டர்நெட் மூலமா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. என்ன அகப்பக்கம் உள்ள என்னென்ன www.veerakesari.lk அப்படி தட்டா வந்துரும். எல்லாருக்கும் ஃப்ரீ தான். எல்லாம் நீங்க எல்லாருமே பார்க்கலாம். அதாவது நீங்க சொன்னீங்க தினசரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பக்கங்கள் இருக்கும். சிறப்பான ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த மாதிரி சிறப்பு மட்டும் வந்து 64 பக்கங்களா? 64 பக்கங்கள். என்ன தினசரி டெய்லி என்னென்ன போடுவீங்க? அந்த சிறப்பு பக்கத்துல என்னென்ன வரும்? அதாவது இப்போ எங்களோட எப்படி மிஸ்டர் குமார் நடேசன் எப்படின்னா ஒரு லாங் டேர்ம் விஷன், தொலைதூர பார்வையில வந்து சிந்திச்சு, பத்திரிகை என்பது ஒரு நாட்டு நடப்புகளை மட்டும் தெரிவிக்கும் விதத்தில் இருக்காம எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணணும். என்டர்டைன்மெண்ட், வர்த்தகம், ட்ரேட், எல்லா விதத்தையும், ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் கவர் பண்ற வகையில இருக்கணுங்கிறதுக்காக செய்திகளோட வர்த்தக உலா பண்றோம், வணிக உலா, அதுக்கப்புறம் இந்த கேசரி கதம்பம், கேசரி கதிர், சமகால அரசியல், விளையாட்டு மலர், அப்புறம் குழந்தைகளுக்கான ஜீனியஸ் பத்திரிகை, இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் எங்க பத்திரிகையில இருக்கு. அதே மாதிரி எங்க பத்திரிகை வந்து நடுநிலைமையோட செயல்படுது. ஏன்னா எல்லா விதமான செய்திகளும் உடனுக்குடன் அதுல சிறப்பாக தந்து கொண்டு செய்திகள். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, ஏன்னா ஒரு பெண்ணா இருக்கீங்க, நிச்சயமா இந்த கேள்வியை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பத்திரிகை துறை எடுத்துக்கிட்டா நிறைய சவால்கள் இருக்கும். ஆக இந்த வயசுலயும் நீங்க வந்து இந்த அளவுக்கு இன்னும் செய்திகள் சேகரிச்சு அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் நீங்க வந்து எதிர்நோக்கி இருந்திருப்பீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பெண்கள்னாவே பெண்களோட முன்னேற்றத்திற்கு எதிர்ப்புகள், ஏனலங்கள், தடைக்கற்கள் எல்லாமே இருக்கதான் செய்யும். பேசிக்கலி என்னன்னா பெண்ணுனாலே ஒரு சாஃப்ட் நேச்சர்லயே கொண்டு போறாங்க. அந்த காலத்து இந்த கவிஞர்கள் அது மலரா சொல்றாங்க, தென்றல் குளிரோ நீரோடை அப்படி இது பண்றாங்க. அதனால பெண்கள் வந்து சாஃப்டா இருக்கணும், பொறுமையா இருக்கும். அட் சேம் டைம் எதிர்ப்புகள், தடற்கள் வருங்கிற போது தென்றலா மட்டும் இருக்கக்கூடாது, புயலாவும் மாற தெரியணும். சாஃப்டா குளிர் நிலவா இருக்கக்கூடாது, சூரியன் இல்ல அதாவது எதிர்ப்புகள் தடைக்கற்கள் வரும்போதுதான் சொல்றேன். அட் சேம் டைம் குளிர் நீரோடைய மட்டும் இருக்கக்கூடாது, காற்றாட்ட வெள்ளமா தடைகள் அடித்து செல்லும் திறமையும் இருக்கணும். அப்படின்னா ஒரு பெண் சிகரத்தை அடைய முடியும், ஒரு நல்ல இடத்தையும் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. சரிங்க மேடம், அதாவது இந்த வீரகேசரி பத்திரிகை வந்து நீங்க சொன்னீங்க வந்து நடுநிலையில தான் செயல்பட்டு வருது. இருந்த போதிலும் அந்த பத்திரிகை யாரார்கிட்ட கொஞ்சம் போய் சேருன்னு சொல்ல முடியுமா? அதாவது உயர்தர மக்கள் கிட்ட மட்டும் தான் இதுல எல்லாரும் பாமர மக்கள் கிட்ட சேருது. எங்க பத்திரிகை உயர் மக்கள் எல்லா பாமர மக்களும் படிக்கும் விதத்தில தான் அமைந்திருக்காங்க. மலையகத்து மக்களுக்கு கூட தனி பகுதியே போட்டிருக்காங்க. மலையகத்து மக்கள் அங்க கிராமத்துல மலைநாட்டில் வேலை செய்யறாங்களா, அந்த மக்களுக்கு விஷயங்களை பற்றியும் போடுறாங்க. இப்போ முக்கியமா இப்போ ஒரு புதிய ஒரு மேகசின் தொடங்க, அதாவது இன்டர்நேஷனல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மேகசின். உலகளவு வெளிநாடுகளுக்கு 14 நாடுகளுக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு பத்திரிகை, கலை ஒன்லி கலை தமிழ்ல வரப்போகுது. அது அதுக்காக ஒரு முதற்கட்ட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது முக்கிய பொறுப்பையும் மிஸ்டர் குமார் நடேசன் அவர்கள் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு. அதன் முதல் படியாக மலேசியா கலைஞர்களை நான் சந்தித்து பேட்டி எடுத்திருக்கேன். அது வந்து பல நாடுகளுக்கும் போகிறது. அதனால அது ஒரு முக்கிய. தமிழ் எப்படி இருக்குங்க மேடம்? அதாவது மலேசிய தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும் அந்த பத்திரிகை தமிழ் மொழி எப்படி வேறுபடுது நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்க தமிழ்ல பொறுத்தவரையும் இப்போ அதுக்கு ஒப்பிடும்போது மலேசியா தமிழும் இலங்கை தமிழும் ரொம்ப நல்லா இருக்கு. பட் தமிழ் எதற்கு முதன்மை இடத்துல, இலங்கை தமிழ் தான் முதன்மை இடத்துல இருக்கு. அது எங்க பத்திரிகை பாத்தீங்கன்னா மிக தமிழ் வந்து மிக சிறப்பாக அதுல நீங்க பாக்கலாம். சரி, இறுதியா ஒரு கேள்வி கேட்டுருவோம். இப்ப மலேசியாவுக்கு நீங்க வந்திருக்கீங்க, மலேசியாவை பத்தி சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது மலேசியாவை பொறுத்தவரை இங்க வந்து பல்வேறு இனத்தவர் இருக்காங்க. மலாய்க்காரங்க, சைனீஸ், சிங்களா, இந்தியர்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், ஒரு ஒருமைப்பாட்டோட எல்லாரும் முன்னேறுங்கிற விதத்துல ரொம்ப ஒரு ஒற்றுமையோட எல்லாரும் நல்லா செயல்படுறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒற்றுமை உலகத்துல எல்லா இடத்துலயும் இருந்து எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. மேபி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், பட் எல்லாரும் ஒரு ஒற்றுமையோடு எல்லாரும் நல்லா இருக்குன்னு செயல்படும் போது
எல்லாம் சுமூகமான சூழ்நிலை, எல்லாரும் முன்னேற முடியுது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. நிச்சயமாக இந்த பத்திரிகை துறையில வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். பத்திரிகையாளருக்கு வந்து இந்த பத்திரிகை துறையில வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கங்க போவோம் வருவோம். உங்களை எதுவும் பாதிச்ச இல்ல வந்து மறக்க முடியாத சம்பவங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு? மறக்க முடியாத சம்பவம் என்றால் நம்ம தமிழக முதல்வர்கள் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களை எடுத்த பேட்டியை சொல்லலாம். அதை வந்து சந்திச்சு பேட்டி இருக்கும்போது எனக்கு ஒரு த்ரில்லிங்கான நடுக்கெல்லாம் இல்ல. ஏன்னா அவரும் ஒரு ஆரம்பத்துல ஒரு பத்திரிகையா இருந்து நல்லா வந்தவர், அதனால அவரும் நல்லா பேசினாரு. அதனால எனக்கும் எந்தவித பயம் இல்லாம தான் பேசினேன். அது அந்த பேட்டி வந்து எனக்கு நிறைய பாராட்டுக்களை பெற்று தந்தது. அதே சமயம் இந்த பத்திரிகைகளையும் இதுக்கு முன்னாடி எங்க கம்பெனி இன்டர்நேஷனல் அட்வர்டைசிங் கம்பெனி இருக்கு. அதை வந்து என்னோட உதவியாளர் திரு பரமேஷ்குமார் வெற்றிகரமா நடத்தி வர, அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஃபேமிலியை பொறுத்தவரை என்னோட கணவர் லாயர் தனேஸ்வரன், அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டா, என் குழந்தைகளும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கறனாலதான் என்னால இவ்வளவு தூரம் நல்லா சிறப்பா செய்ய முடியும். சில ஆசைகள், சில கற்பனைகள், இன்னும் இந்த பத்திரிகை வந்து மேம்படுத்துறதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நீங்க ஆசைகள் வச்சிருப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் அவங்க இந்த பத்திரிகை இன்னும் சிறப்பா செய்யணும். அந்த இன்டர்நேஷனல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மேகசின்ல வந்து உலகத்துல பல நாடுகள் இருக்கிற கலைஞர்களையும் சந்திச்சு அவங்களோட பேட்டி எடுக்கிறோம். அந்த மாதிரி என்னென்ன கலைகள் வந்து அழியாம இருக்கணும், அதை பத்தி மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறதுதான் எங்களோட எம்டி திரு குமார் நடேசனோட. அதனால இந்த பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு, ஆரம்பிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. அது வந்து சிறப்பாக அமைக்கணும். அவர் என் மீது நம்பிக்கை வைத்து அந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு. அதை சிறப்பா செய்யணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. சரிங்க மேடம், நீங்க அதாவது சொன்னீங்க மறக்க முடியாத சம்பவத்துல ஒண்ணு வந்து டாக்டர் கலைஞரை சந்தித்து ஒரு மறக்க முடியாத சம்பவம், மிகப்பெரிய சம்பவம் சொன்னீங்க. அதை தவிர்த்து முக்கியமான பிரமுகர்கள், முக்கியமான கலைஞர்கள் யாரும் நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அவரை தவிர்த்து முக்கியமான கலைஞர்கள்னா எல்லாருக்கும் சினிமானா பிடிக்கும். சினிமால டைரக்டர் பாலச்சந்தர், அவர் பெரிய டைரக்ஷன்ல பெரிய சிகரத்தை தொட்டவர். அவர் வந்து பேட்டி எட்டி விளைவிப்பது, அவரை பாராட்டி ஒரு கடிதம் எழுதியிருந்தார், உங்களுக்கு பேட்டி அருமையாக இருந்தது என்று. அது ஒரு கலைஞரை பொறுத்தவரை முடியாத ஒரு விஷயம். இந்த மாதிரியான பொதுவா ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் ஒரு விஷயம், ஒரு நோக்கம் இருக்கும். நான் என்னுடைய செய்திகள் வந்து இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு எப்படி, நீங்க அந்த மாதிரி தனி வரையறை எதுவும் வச்சிருக்கீங்க? அதாவது எங்களோட செய்திகளோ இதுவோ எதுவும் எல்லாமே ஒரு நடுநிலைமையோட இருக்கணும். ஒருத்தரை புண்படுத்தும் வகையிலோ பாதகம் இல்லாத ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா தான் இருக்கணும். அப்படி அவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதா, அவருக்கு பயன்படும் வகையில் சிறப்பானதா அமையணும்ங்கிறதா எங்களோட ஆசை. என்னோட சுஸ்மிதா கேளுங்க. வேற ஏதாவது இப்ப இந்த வீரகேசரி வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லிட்டீங்க. இப்ப மலேசியா பத்திரிகை நீங்க வந்து படிச்சிருந்திருப்பீங்க இல்லையா? அப்ப நீங்க படிக்கும்போது ஏதாவது வித்தியாசங்கள் இப்படி இருக்கு, மலேசியா பத்திரிகை இப்படி இருக்கு, ஏதாவது உங்களுக்கு தெரிய வருதா? உங்க பார்வைக்கு எப்படி இருக்கு? இது இங்கேயும் நான் கேள்விப்பட்டேன், மலேசியா நண்பன் போறாங்க, மக்கள் ஓசை, மற்ற நிறைய பத்திரிகைகள், தமிழ் நேசன் நிறைய பத்திரிகைகள் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இப்போ இன்னும் நல்லா, அது வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தான். இவ்வளவு மலேசியால வந்து இத்தனை தமிழ் பத்திரிகைகள் சிறப்பாக வெளிவந்திருந்தது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனா இன்னும் நம்ம உலக அளவுல செய்ய வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழை வளர்க்கறதுக்கு தமிழ் பத்திரிகைகள் நிறைய வந்தாதான் அதை நம்ம சிறப்பா செய்ய முடியும். சரிங்க மேடம், இறுதியாக வீரகேசரி சார்பாக நீங்க என்ன சொல்லி ஆசைப்படுறீங்க? வீரகேசரி வந்து ஒரு இறுதின்னு சொல்ல முடியாது, மறுபடியும் வருவீங்க. இப்போதைக்கு என்ன சொல்லுங்க? வீரகேசரி வந்து எங்களுக்கு தமிழ் வளர்க்கக்கூடிய விதத்தில் சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் எங்க உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்கள்கிட்ட ஒரு ஒருமைப்பாடை ஏற்படுத்தும் விதத்தில் எங்களுடைய செய்திகளும் சரி, மற்ற எல்லா விஷயங்களும் அமைந்திருக்கு. நாங்க சிறப்பா செஞ்சு வரோம். அதே சமயம் வீரகேசரிக்கு உலகில் எல்லா கலைஞர்களுடைய கட்டுரைகளும் இதில் நாங்க வரவேற்கிறோம். யார் வேணாலும் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். அடுத்து மலேசியால இருந்து உங்களுக்கு வரப்போகுது. ஒரு சந்தேகம் இருக்கு, என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நேரம் இருக்கு. ஒரே ஒரு சந்தேகம், இப்போதைக்கு நீங்க மலேசியாவில் இருக்கீங்க, செய்தி சேகரிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க அதாவது மறுபடியும் ஸ்ரீலங்கா போன பிறகு எங்களோட செய்திகள் உங்களுக்கு எப்படி வந்து சேரும்? அதாவது இங்க வந்து ஒரு கோஆர்டினேட்டர், நீங்கள் மட்டும் இல்ல, அதாவது பல ஊர்ல இருந்து எப்படி உங்களுக்கு வந்து செய்தி, பல ஊர்களில் எங்களுக்கு ஃப்ரீலான்ஸா செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சில சமயம் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் போடுவோம், அவங்க வந்து செய்திகள் அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் செய்திகள் வந்து கொண்டே தான் இருக்கும். வேர்ல்ட் நியூஸ் எல்லாமே அதுல அடங்குது, எல்லாமே. அப்படி மலேசியர் யாராவது வந்து இந்த சந்திப்பை பார்த்த பிறகு வந்து ஆசைப்படலாம், நம்மளும் செஞ்சு இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸா செஞ்சு போடலாமே, அனுப்பலாமே, எல்லாரும் வரவேற்கும். எங்களை வந்து இமெயில் அட்ரஸ் இருக்கு, vasugi2k@yahoo.com. வாசுகி VASUGI 2k@yahoo.com. ஓகே, vasugi2k@yahoo.com. அதுக்கு வந்து உங்களை கதைகளை காட்டிலும் கட்டுரைகள், அந்த கலைஞருடைய பேட்டிகள், இங்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பற்றிய விஷயங்கள், அவங்கள சொந்த திறமைகளை பத்தி வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இன்னும் நிறைய ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், எஜுகேட்டிவ் இன்ஃபர்மேட்டிவா இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு.
பகிர்ந்துக்கலாம். அதையெல்லாம் நீங்க அனுப்பலாம். சரிங்க மேடம், இவ்வளவு தூரம் வந்து நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பகிர்ந்து கொண்டீங்க. மேலும் மேலும் இந்த வீரகேசரி வந்து சிங்கம் போல வெற்றி நடை போட வேண்டும் தான் எங்களுடைய ஆசை. அதே நேரத்துல கேசரி போல இனிப்பாகவும் சில சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆஸ்ட்ரோ குழுவினருக்கு எனது நன்றி வணக்கத்தின். சரிங்க, முடிஞ்சது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு இன்டர்வியூ பார்த்தாச்சு. ஆக தொடரும் அங்க மீண்டும் டாக்டர் முதயா அவர்கள் வழங்கும் நானும் என்னும்.